எனதரமை தாய்மார்கள் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ரேடியோஸ் பாத்திபுரம் உரிமையாளர் ஆர் பாலமுருகன் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கள்ளிக்குடியைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் அன்பு அப்பா வி.எம். சீமான் ஹார்மோனிஸ்ட் அவர்கள் சார்பாகவும் இருக்கலை முற்றமோடு வருக வருகோடு வரவேற்கிறோம் என்று வேண்டுகிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா வசனத்துக்குமா பாட்டுக்கு தான் வாசிப்பீங்கன்னு பார்த்தோம்னா வசனத்துக்கு விட மாட்டீங்க எவ்வளவு இருக்க. ஓஹோ அப்படி நடந்தாலும் வாசிக்கணும், கையை தூக்குனாலும் வாசிக்கணும். வேற என்னன்றது ஐயா சினிமால செய்யறாங்க, அவங்க எதை வேணாலும் பண்ண முடியும். ஆனா நம்ம இதைத்தான் பண்ண முடியுங்கிறத அந்த இசை மூலியமா அழகா செஞ்சிருக்கீங்க. இசை கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. அன்பு ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து எந்த ஒரு கட்சியின் பேரை சொல்லியோ எந்த ஒரு ஜாதி தலைவர்கள் பேரை சொல்லியோ தயவு செய்து நாடக கலைஞர்களுக்கு அன்பளிப்பு தர வேண்டாம். அன்பளிப்பு கொடுக்குறவங்க ஒன்றும் உங்க பேரை சொல்லி கொடுங்க, ஊரை சொல்லி கொடுங்க, அதை நாங்கள் சொல்லுவோம். அதை விட்டு இந்த நேரத்துல இந்த தலைவர் பேரை சொல்லுங்க அந்த தலைவர் பேரை சொல்லுங்க சொல்லி தேவையில்லாம எங்க பொறுப்பையும் மனநிலையும் ஓட்டுறாதீங்க. நீங்களும் சண்டை ஓட்டுக்காதீங்க. அதனால எந்த ஒரு கட்சியின் தலைவர் பேரை சொல்லியோ ஜாதி தலைவர்கள் பேரை சொல்லியோ அன்பளிப்பு கொடுக்காதீங்க. உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நாங்க கேட்டுக்கிறோம். நீங்க நாடகத்தை ரசிச்சா மட்டும் எங்களுக்கு போதும். இப்ப நீங்க அதுக்கு மேல இல்ல நாங்க அன்பளிப்பு கொடுத்தே ஆவோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்பளிப்பு கொடுங்க, பணமா வேணாம், அப்புறம் கைதட்டா கொடுங்க. நீங்க கைதட்டக்கூடிய ஒவ்வொரு கைதட்டு எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு சமம். அதனால நல்ல கைதட்டி சந்தோஷமா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. அப்பா அது குடும்பப்பா நான் போயிருவேன், அப்புறம் நீங்க தான் சிரமப்படணும். நீங்க இருந்து அப்ப உங்களுக்கு தான் சேர்த்து, இப்ப எனக்கு மட்டுமா கைதட்டு? அப்படி கிடையாதுல்ல. நான் எப்பொழுதுமே சுயநலமா யோசிக்க மாட்டேன், பொது நலமா யோசிப்பேன். நாடக கலைஞர்களுக்கு பெரிய ஒரு போதை எதுனா இந்த கைதட்டு தானே போதை. உங்களுக்கு அதுதானே. நீங்க நல்லா வாசிக்கணும் அப்படின்னா அவங்க கைதட்டினா தான் நீங்க வாசிப்பீங்க. பாத்தீங்களா எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மளை சுத்தி சரியில்லாம இருந்தாலும் கூட அந்த கைதட்டு உங்களை வாசிக்க வச்சுக்கூடும். அதே மாதிரி எங்களுக்கும் தொண்டையில பிரச்சனை இருக்கும், உடம்பு முடியாம இருக்கும். உள்ள தொழில் பண்ணும்பொழுது நினைப்போம், ஐயோ இன்னைக்கு தொழில் பண்ணணுமா, முடியலையே, உடம்பு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனா வெளியே வந்து மக்களுடைய அந்த கைதட்டை கேட்ட உடனே அந்த உடம்புல இருந்த பிரச்சனை பூரா பறந்து போகும். அப்ப தொழில் பண்ணணும் மனசு வரும். அப்ப அந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய மருந்து, அந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய போதை. அதனால நல்ல கைதட்டி சந்தோஷமா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நாடகத்தை ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எங்க வண்டி வேகமா ஓடும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனைகள் இருக்கும். சில பேருக்கு சைவ சாப்பாடு, சில பேருக்கு அசைவ சாப்பாடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குமா. அசைவம்னா குலசாமிக்கு அடிப்பேன், அதுலயே ஒரு கட்டிங் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு? அப்புறம் அந்த மாதிரி இப்ப நாடக கலைஞர்களுக்கு நாங்க தொழில் பண்ணும் பொழுது நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சு நாங்க தொழில் பண்ணுவோம். சில பேருக்கு பாட்டு பிடிக்கும், அப்ப பாட்டு பாடி முடிச்ச உடனே கை தட்டும் போது உள்ள இருக்கிற கலைஞர்கள் பூரா நினைப்பாங்க, ஆகா பாட்டுக்கு கை தட்டுறாங்கப்பா, ரசிக்கிறாங்க பாட்டை, அப்ப இந்த பாட்டை பாடுவோம், இன்னைக்கு இந்த அந்த பாட்டை பாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வெளியில வருவாங்க. சரி பாடும் பொழுது கை தட்டாம பேசும் பொழுது கை தட்டினீங்கன்னா உள்ள இருக்கிற கலைஞர்கள் நினைப்பாங்க, பேச்சை ரசிக்கிறாங்க, அப்ப இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்துவோம், இந்த கருத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வெளியில வருவாங்க. நீங்க எதுக்குமே கை தட்டாம செவனேன்னு உட்கார்ந்தீங்கன்னா நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப பாடும்போது கை தட்டினா சந்தோஷம், பாட்டு பிடிச்சது கை தட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பேசும்போது கை தட்டினா அது அதை விட பெரிய சந்தோஷம், ஆடும்போது கை தட்டினா அதுவும் சந்தோஷம். எதுவுமே பிடிக்கலைன்னா அன்னவாரி தூத்துங்க. சரி என்ன செய்யறது, கைதட்டுன்னு சொல்லத்தான் முடியும். கைதட்டதும் கைதட்டாததும் உங்களுடைய விருப்பம். இதுல கூட்டம் நல்ல சிறப்பான கூட்டம். அந்த தாய்மார்கள் கூட்டம் தான் என்ன பெற்ற ஆத்தா, எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. அதுல கடைசியில உட்காந்துருக்கா பாருங்க, அப்பா எவ்வளவு கடைசியில உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நாடகம் பாக்குற குரூப்ல அந்த கடைசியில உட்காந்துருக்காரு பூரா பப்பு டான்ஸோட கிளம்பி போயிருங்க. அங்க கடைசியில உட்காந்துருக்காங்க, வீட்டுக்கு போற மாதிரி எவ்வளவு தோதா உட்காந்துருக்காங்க பாருங்க. எப்படியா நல்லபடியா நாடகத்தை பாருங்க, நாடகத்தை பாருங்க நான் சொல்லத்தான் முடியும். அப்படி போக கூடாதுன்னா அதுக்கு ஒரு யோசனை என்கிட்ட இருக்கு. என்னப்ப டக்குன்னு சுத்தி முள்ள வெட்டி அரைச்சிட்டா சூப்பரா இருக்க, செஞ்சு போடல.
அப்படி நினைக்காதீங்க. இத பூரா முள்ள வெட்டாளுங்க. வெட்டி அது பாட்டுக்கு போயிருங்க. நீங்க வேற தாண்டி இது கம்பிட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி. அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம விளையாடுறோம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் நமது பார்த்திபன் ஒரு கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ